அறிவு ரீதியாகவோ அல்லது பாடுபட்டு தியாகம் செய்த ஒரு பெரிய மனிதருடைய மகனை காணும் போது இயல்பாக எங்களுடைய உள்ளத்திலே ஒரு கண்ணியம், ஒரு இரக்கம் வரும். இது போன்றுதான் ஒரு முஸ்லீம் நல்ல முஸ்லீமாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள், ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை மீது ஒரு இரக்கமும் அன்பும் கண்ணியமும் இயல்பாக வரும். இது கண்டிப்பாக எல்லா முஸ்லீம்களுக்கும் மத்தியில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வே இதனை பற்றி இப்படி சொல்லி இருக்கின்றார். ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன தாரிகுன் ஃபீக்கும் தக்கலைனி அவ்வலுஹுமா கிதாபுல்லாஹ் ஃபீஹில் ஹுதா வன்னூர். நான் உங்களுக்கு மத்தியில் இரண்டு பாரமான விஷயங்களை விட்டு செல்கின்றேன். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், அதில் நேர்வழியும் ஒளியும் இருக்கிறது. ஃபஹுது பி கிதாபில்லாஹ் வஸ்தம்சிகு பிஹி. நீங்கள் குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள், அதனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஹஸ்ஸ அலா கிதாபில்லாஹ் வரகப ஃபீஹி. ஸைத் இப்னு அர்கம் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றுமாறு மிகவும் தூண்டினார்கள், அது பற்றி ஆசை ஊட்டினார். பிறகு சொன்னார்கள், சும்மக்கால் பிறகு சொன்னார்கள், அஹ்லு பைத்தி, என்னுடைய அஹ்லுல் பைத்தையும் நான் விட்டு செல்கின்றேன். உதக்கிருக்குமுல்லாஹ ஃபி அஹ்லி பைத்தி, என்னுடைய அஹ்லுல் பைத்தை பற்றி, குடும்பத்தினரை பற்றி உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன் என்று 3 முறை சொன்னார். நான் அஹ்லுல் பைத்தை விட்டு செல்கிறேன் என்று திருப்பி திருப்பி 3 முறை சொன்னார். அதனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள் அல்ல. அஹ்லுல் பைத்தை நான் விட்டு செல்கிறேன், அவர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், கண்ணியப்படுத்துங்கள் என்ற கருத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போது ஃபக்கால லஹு ஹுசைன், ஹுசைன் என்ற இன்னொரு சஹாபி கேட்டார், மன் அஹ்லு பைத்திஹி யா ஸைத், ஸைத் அஹ்லுல் பைத் என்றா யார்? ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத் குடும்பத்தினர்னா நீங்க யாரை கருதுகிறீர்கள்? அலைஸ நிசாஉஹு மின் அஹ்லி பைத்திஹி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லவா என்று கேட்டார். அப்ப கால ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நிசாஉஹு அஹ்லு பைத்தி, உண்மையில ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரும் அவருடைய அஹ்லுல் பைத் தான். வலாக்கின் அஹ்லு பைத்திஹி, ஆனால் அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் அஹ்லுல் பைத் யார் என்றால் மன் ஹரும ஸதகத மின் பாதி, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சதக்கா பெறுவது, பிறரிடமிருந்து தர்மத்தை வாங்குவது யாருக்கு ஹராமாக்கப்பட்டதோ, தர்மத்தை அல்ல ஜகாத்தை வாங்குவது யாருக்கு ஹராமாக்கப்பட்டதோ அவர்கள்தான் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத். அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், ஒமன் ஹும், அவங்க யார்? அப்ப ஸைத் இப்னு அர்கம் சொன்னார், ஹும் ஆலு அலி, அலியுடைய பரம்பரையினர், வ ஆலு அகீல், அகீலுடைய பரம்பரையினர், வ ஆலு ஜாஃபர், வ ஆலு அப்பாஸ். இந்த 4 பேரையும் சொல்லி, இவர்கள் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தவர்கள், இவர்களை சொல்லி இவர்களுடைய பரம்பரையில் வருபவர்களைத்தான் நான் அஹ்லுல் பைத் என்று சொல்கிறேன் என்று ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். எனவே இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையை பொறுத்தவரையில் அவர்களை திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்தி அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், ஞாபகத்தில் வையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையினரை ஏற்பதுவும் ஞாபகப்படுத்துவதும் அவர்கள் கண்ணியப்படுத்துவதும் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையாக அமைகிறது என்பதனை இது காட்டுகின்றது. இந்த பின்னணியில் தான் சஹாபாக்களும் கூட இதனை மிகவுமே கவனத்தில் கொண்டார். உதாரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், வல்லதி நப்சி பியதிஹி, என்னுடைய ஆன்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லகராபத்து ரசூலில்லாஹ் அஹப்பு அன் அஸில மின் கராபத்தி, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் என்னுடைய குடும்பத்தை விட நான் இணக்கமாக இருப்பதற்கு மிகவும் பொருத்தமானவர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். மேலும் இது புகாரில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்து, புகாரில் வரக்கூடிய இன்னொரு ரிவாயத்தின் படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உர்குபு முஹம்மதன் ஃபி அஹ்லி பைத்தி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய அஹ்லுல் பைத்துகள் ஊடாக நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள், அவதானத்தில் கொள்ளுங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார். என்ன பொருள்? ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத்தோடு நாங்கள் எவ்வளவு தூரம் கண்ணியமாகவும் இரக்கமாகவும் இருக்கிறோமோ அது காட்டும் நாங்கள் ரசூலுல்லாஹ்வோடு இரக்கமாக இருக்கிறோம்,
அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்பதனை அது காட்டும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். இது சஹாபாக்களுடைய பொதுவான போக்காக இருக்கிறது. உதாரணமாக பாருங்கள், ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அஹ்லுல் பைத்களில் ஒருவர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே படிப்பதற்கு சென்றார். இப்னு அப்பாஸ் ஒரு சின்னவர், ஸைத் இப்னு சாபித் ஒரு பெரிய சஹாபி, படிப்பதற்கு சென்றார். படித்துவிட்டு வெளியேறி வருகின்ற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஸைத் இப்னு சாபித்துடைய ஒட்டகத்துடைய மூக்கணாங்கரை பிடித்து கொண்டு முன்னால் போனார். அப்போது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எனவே நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்தார்கள். அப்போது இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் அவருடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று மட்டுமல்ல சொல்லியிருக்கிறார்கள், உங்களுடைய ஆலிமையும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எங்களுடைய ஆலிம்கள் ஒருவர், எனவே தான் நான் கண்ணியப்படுத்தினேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்கள் மீது இரக்கமாக இருக்க வேண்டும் என்பதில் இரண்டு கருத்து கிடமில்லை. எனவேதான் அத்தஹியாத்தில் நாங்கள் ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத் சொல்கின்ற போது அவருடைய குடும்பத்தின் மீதும் ஸலவாத் சொல்கின்றோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று சொல்கிறோம். ரசூலுல்லாஹ்வின் மீது யா அல்லாஹ் நீ ஸலவாத் சொல்வாயாக, அவருடைய குடும்பத்தார் மீதும் ஸலவாத் சொல்வாயாக என்று நாங்கள் சொல்கிறோம். அதை தொடர்ந்து மறுகவும் சொல்கின்றோம், உபாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத், ரசூலுல்லாஹ்வின் மீது பரக்கத் செய்வாயாக, அவருடைய குடும்பத்தார் மீது பரக்கத் செய்வாயாக என்று சொல்கிறோம். தொழுகையில் ஓதுகின்ற ஒரு துஆவாக, தொழுகையில் இறுதியாக நாங்கள் தொழுகையை முடித்துக் கொள்கின்ற போது ஓதுகின்ற ஒரு துஆவாக அஹ்லுல் பைத்துக்காக நாங்கள் ஓதுகிறோம். எனவே அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத்தை இவ்வளவு தூரத்துக்கு கண்ணியப்படுத்துகிறார்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் வருகின்ற பிரச்சனை இந்த பிரச்சனை தான், அஹ்லுல் பைத்தை எந்த இடத்தில் வைப்பது? அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத்தை ஒருபோதும் நபிமார்களுடைய தரத்துக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய தரத்துக்கு அண்மித்து கொண்டு செல்வதில்லை. வஹீயுடைய தரத்தில் அவருடைய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே இந்த இடத்தில் தான் அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்களும் ஏனையவர்களும் ஷியாக்களும் வேறுபடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வேறு எந்த விதமான அஹ்லுல் பைத்தை கண்ணியப்படுத்துவதற்கென்று வேறு புதிய விஷயங்கள் எதனையும் அஹ்லு சுன்னாக்கள் சிருஷ்டித்துக் கொள்வதில்லை. குறிப்பிட்ட டேட்டில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்த அல்லது இறந்த டேட்டில் அவர்களை பற்றி கொண்டாடுவதுவோ, ஏனைய ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத்துகளை பற்றி கொண்டாடுவதையோ அஹ்லு சுன்னாக்கள் செய்வது. எனவே இந்த வித்தியாசம் மட்டும்தான் உண்மையில் ஷியாக்களுக்கும் அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. இது ஒரு மிகவும் அடிப்படையான வித்தியாசம் என்பதனை நாங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். எனவே ஷியாக்கள் எவற்றை ஆதாரமாக கொண்டார்களோ அந்த ஆதாரங்கள் உண்மையான போதுமான ஆதாரங்கள் அல்ல. இது நம்பிக்கையோடு சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக அதற்கு ஒரு குர்ஆன் வசனம் ஆதாரமாக இருக்க வேண்டும், அல்லது மிகவும் ஆதாரபூர்வமான எந்த விதமான கருத்து வேறுபாட்டுக்கு இடமில்லாத ஹதீஸ்கள் தான் ஆதாரமாக இருக்க வேண்டும். அப்படியான ஹதீஸ்களையோ குர்ஆன் வசனங்களையோ ஷியாக்கள் சொல்கின்ற அந்த கருத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நாங்கள் எங்குமே பெற முடியாது. எனவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஷியாக்கள் இந்த பகுதியில் இஸ்லாத்துடைய கருத்தை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார்கள் என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தமான நிலைக்கு வருகிறோம். இந்த கருத்தை நாங்கள் மிகவும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை விட்டு அஹ்லு சுன்னாவை விட்டு ஷியாக்கள் வேறுபடுவது இமாமியத் கோட்பாடு என்ற சிந்தனையிலும், அஹ்லுல் பைத்தை பற்றி அவர்கள் கொண்டிருக்கிற கருத்திலும், சஹாபாக்களை பற்றி அவர்கள் எடுக்கின்ற முடிவிலும் தான் மிகவும் முக்கியமாக ஷியாக்கள் எங்களை விட்டு வேறுபடுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்கின்ற அந்த சிந்தனைகளுக்கும் கருத்துகளுக்கும் மிகவும் ஆதாரபூர்வமாக எதனையும் அவர்கள் முன்வைக்கவில்லை என்பது மிகவும் தெளிவான ஒரு விஷயம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இங்கு நாங்கள் இந்த கருத்தை
ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் சுருக்கி தந்தோம். இதனை விடவும் விரிவாக இந்த இடத்தில் சொல்வது மிகவும் சிரமமானது. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக பிறகும் நாங்கள் வேறு சில தலைப்புகள் நூடாகவும் இந்த கருத்தை பார்ப்போம். உதாரணமாக ஷியாக்கள் எப்படி ஹதீஸை ரிவாயத் செய்வார்கள், ஹதீஸை என்ன பார்வையில் அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற மிகவும் முக்கியமான ஆதாரபூர்வமான நூல்கள் என்னது என்பது பற்றியும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பிறகு விளங்குவதற்கு பார்ப்போம். நாங்கள் ஏன் இங்கு இதனை திருப்பி திருப்பி இங்கே சொல்கிறோம் என்றால், எங்களுக்கு மத்தியில் ஷியா சமூகம் ஒன்று எதிர்காலத்தில் உருவாகி விடக்கூடாது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிப்போகும். அது இஸ்லாத்தை விட்டு மிகவும் தூரமான ஒரு சிந்தனை என்பதனை நாங்கள் மிகவும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதனை சொல்வோம். எனவே எங்களுக்கு எதுவும் இது சம்பந்தமாக சந்தேகம் இருந்தால் நீங்கள் அது பற்றி இங்கு கேட்டு விளங்கிக் கொள்ள முடியும். இங்கு சில கேள்விகள் இருக்கிறது, அதனை மிகவும் சுருக்கமாக நாங்கள் சொல்வதற்கு மேல். ஃபாத்திமி ஆட்சியாளர்கள் யார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஃபாத்திமி ஆட்சியாளர்கள் அப்பாசியாக்குடைய இறுதி கால பிரிவிலே தோன்றினார்கள். ஒரு தனியான அரசை அவர்கள் உருவாக்கினார்கள். எகிப்திலே அவருடைய ஆட்சி இருந்தது. இவர்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய பெயரை வைத்து தங்களுடைய ஆட்சிக்கு பெயரிட்டாலும் கூட ஃபாத்திமாவுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் என்று நிறுவ முடியாது. மிகவும் பிழையான சிந்தனைகளை கொண்டவர்களாக இப்போது நாங்கள் காணுகின்ற ஷியாக்களை விடவும் தீவிரமான வித்தியாசமான மிகவும் வழிகேடான சிந்தனை கொண்டவர்களாகத்தான் ஃபாத்திமி அரசாங்கம் காணப்பட்டது. அது மட்டுமல்ல, சிலுவை யுத்தங்களின் போது கிறிஸ்தவர்களோடு ஒத்துழைத்தவர்களாகத்தான் ஃபாத்திமி அரசினர் காணப்பட்டார். சலாஹுத்தீன் அய்யூபிக்கு எதிராக சதி செய்து அல்லது இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்தவர்களாகத்தான் இந்த ஃபாத்திமி அரசினரை நாங்கள் காணப்பட்டோம். ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னவென்றால், பல ஆண்டு காலம் எகிப்திலே அவர்கள் ஆட்சி செய்த போதிலும் கூட, அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தை அவள் உருவாக்கிய போதிலும் கூட, எகிப்தில் இன்று வரையில் ஷியாக்கள் ஒருவரை காண்பது கூட முடியாது. ஷியாக்கள் குவைத்தில் இருக்கிறார்கள், பஹ்ரைனில் இருக்கிறார்கள், சவுதியிலும் கூட இருக்கிறார்கள். ஆனால் எகிப்தில் ஷியாக்களே கிடையாது. எகிப்து அறிஞர்கள் தான் ஷியாக்களோடு டிஸ்கஸ் பண்ணுவார்கள், பேசுவார்கள், உரையாடுவார்கள், உரையாட வேண்டும் என்று சொல்வார்கள். ஷியாக்களை கடுமையாக ஏசக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனாலும் எகிப்தில் ஷியாக்கள் யாரையும் காண முடியாது. ஷெல்தூத்திலிருந்து அபு ஜஹராவிலிருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் ஷியாக்களோடு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். ஆனால் எகிப்தில் ஷியாக்களை காண முடியாது. இது எகிப்தில் இருக்கின்ற அறிவு தரத்தின் காரணமாக உருவாகிய ஒரு விஷயம். எனவே இவர்கள் தான் ஃபாத்திமி அரசு என்று நாங்கள் சொல்வோம். அதனை விரிவாக போவது கஷ்டம் என்றதுனால அனுப்பாட்டு அடுத்ததுக்கு வருவோம். நவீன இஸ்லாமிய எழுச்சியில் பங்களித்துள்ள ஷியா அஹ்லுல் பைத் பற்றி, உதாரணமாக ஹசன் நஸ்ருல்லா, அலி ஷரியத்தி போன்றவர்கள். உண்மையில் நவீன கால பிரிவில் இந்த ஷியா சிந்தனை சார்ந்த அறிஞர்கள் ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார்கள், சந்தேகம் இல்லாமல். அவர்கள் தங்களை ஒருபோதும் ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையினர் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. உதாரணமாக அலி ஷரியத்தி அவர்களில் மிகவும் முக்கியமான ஒரு சிந்தனையாளர். அதாவது ஈரானிலே வாழ்ந்த சமூகவியல் துறையில் மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்த ஒரு சிந்தனையாளர் தான் அலி ஷரியத்தி. அலி ஷரியத்தி ஷாவுக்கு எதிராக சிந்தனா ரீதியாக போராடியதில் கொமேனியை விடவும் முன்னணியில் நின்றவர். இதன் காரணமாகத்தான் ஷாவுடைய உளவு ஸ்தாபனம் பாரிஸில் வைத்து ஒரு ஹோட்டலிலே அவரை கொலை செய்தது. அப்போது அவருக்கு வயது 34 வயசு மட்டும். ஆனால் மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளனாக அலி ஷரியத்தி இருந்திருக்கிறார். ஹாக்கதா கானத்தியா அஹி என்று ஒரு சின்ன ஒரு புத்தகம் இருக்கிறது. அவருடைய நிறைய புத்தகங்கள் இருக்கு. உதாரணமாக ஒரு புத்தகம் ஹாக்கதா கானத்தியா அஹி ஒரு புத்தகம் இருக்கிறது. அது அவருடைய ஒரு ஸ்பீச், ஒரு பேச்சு. அதில்
அவர் நிறைய சீர்திருத்தவாதிகளை சொல்லி, புத்தரை சொல்லி, இன்னும் பல சீர்திருத்தவாதிகளை சொல்லி, அவர்கள் எப்படி சீர்திருத்தங்கள் செய்தார்கள் என்பதனை மிக பெரிய ஆவணங்களோடு, அவர்கள் வாழ்ந்த இடங்களையும் காட்டி, அவர்கள் இருந்த இடங்களையும் காட்டி, பல ஆவணங்களையும் காட்டி விளக்கி கொண்டே வருவார். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வருவார். அந்த சீர்திருத்தவாதிகளுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கின்ற பாரிய வேறுபாட்டை காட்டி, ரசூலுல்லாஹ் எவ்வளவு உயர்ந்த நபியாக, ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக இருந்தார் என்பதனை அலி ஷரியத்தி விளங்கப்படுத்துவது மிகவுமே கவர்ச்சிகரமாக, பார்த்த யாரையும் மிகவும் கவரக்கூடியதாகத்தான் இருக்கும். அலி ஷரியத்துடைய நூல்கள் மிகவுமே ஆழமானவை, மிகுந்த செல்வாக்கு மிகுந்தவை. ஆனால் அலி ஷரியத்து ஒரு மிதவாத ஷியா, மிகவுமே மிதவாத ஷியா. சஹாபாக்களை ஏச மாட்டார். இமாமியத் கோட்பாட்டை மிகவுமே கடுமையாக வலியுறுத்தி பேச மாட்டார். சஹாபாக்களை ஏசாதது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். எந்த பெரிய சஹாபாக்களையும் அலி ஷரியத்தை ஏச மாட்டார். அதே போன்றுதான் ஈராக்கிலே வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான அறிஞர் தான் பாக்திர் உசத் என்று ஈராக்கிலே வாழ்ந்த இன்னொரு மிகப்பெரிய அறிஞர். அவரையும் சதாம் ஹுசைன் தூக்கிலிட்டார். அவருடைய சிந்தனைகளின் காரணமாக சதாம் ஹுசைனுடைய பாத் சோசியலிச கட்சிக்கும் கம்யூனிச கட்சிக்கும் மிகப்பெரிய சவாலாக இருந்தவர்களில் பாக்திர் சதர் முக்கியமானவர். பாக்திர் சதருடைய 3 புத்தகங்கள் மிக விசேஷமானவை. ஒன்று இக்திசாதுனா, எங்களுடைய பொருளாதாரம்; இன்னொன்று இஜ்திமாஉனா, எங்களுடைய சமூகவியல் கொள்கை; அடுத்தது ஃபல்சஃபத்துனா, எங்களுடைய தத்துவம். இந்த 3 நூல்களும் மிகவும் செல்வாக்கு படைத்த மிக உயர்ந்த புத்தகங்கள். அஹ்லு சுன்னாக்களும் வைத்து வாசிக்கின்ற மிக உயர்ந்த புத்தகங்கள். இந்த நூல்கள் நூடாக பாக்திர் சதர் கம்யூனிச தத்துவத்தை மிக கடுமையாக விமர்சித்து, மதச்சார்பற்ற சிந்தனை போக்கை மிக கடுமையாக விமர்சித்து எழுதின புத்தகங்கள். பாக்திர் சதர் ஈராக்கிலே அஹ்லு சுன்னாக்களோடு ஒத்துழைத்து ஒன்றிணைந்து போராடியவர்கள் ஒருவர். அவரும் சஹாபாக்களை கடுமையாக ஏசுவது கிடையாது. அவருடைய நூல்கள் என்னிடமும் கூட இருக்கின்றது. அவர் அஹ்லு சுன்னாக்களுடைய நூல்களிலிருந்தும் கூட ஆதாரங்கள் எடுத்து, அவருடைய மதுஹபுகளிலிருந்தும் ஆதாரம் எடுத்து பேசக்கூடிய ஒருவர் தான் பாக்திர் சதர். இப்படி இந்த நவீன கால இஸ்லாமிய எழுச்சிக்கு சில சிந்தனையாளர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார். சிந்தனையினூடாக, அந்த சிந்தனையினூடாக பங்களிப்பு செய்திருக்கிறார். எனவே அந்த வகையில் தான் இந்த உதாரணத்துக்கு நாங்கள் இந்த 2 அறிஞர்களை சொன்னோம். இன்னும் பலரும் அஹ்லு சுன்னாக்களிலே, இந்த ஷியாக்களிலே காணப்படுகிறார்கள். பாக்திர் சதர் அரபு உலகத்திலே மிகவும் ஃபேமஸாக காரணம், அவர் ஒரு அரபு அறிஞர். அரபு மொழியில் தான் அவர் நூல்களை எழுதினார். அலி ஷரியத்தி அவ்வளவு தூரம் ஃபேமஸ் இல்லாமைக்கு காரணம், அவர் பாரசீக மொழியில் தான் அதிகமான நூல்களை எழுதினார். என்றாலும் மிகவும் அண்மை காலத்தில் அவருடைய நிறைய நூல்கள் அரபு மொழியிலும் வந்திருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு ஹதீஸ், நான் 4 மூடைகள் ஹதீஸ் சேகரித்தேன், இதில் 2 மூடைகளை வெளியிட்டேன், 2ஐ வெளியிடவில்லை. அப்படி வெளியிட்டால் என்னை கொன்று விடுவீர்கள். அவை என்ன? இப்படியல்ல அந்த ஹதீஸ். நான் படித்த மட்டுக்கு, எனக்கு தெரிந்த மட்டுக்கு 2 மூடைகள் ஹதீஸ், 2 ஹதீஸ், 2 வகையான ஹதீஸ்களை நான் ரசூலுல்லாஹ்விடமிருந்து சேகரித்தேன். அதில் ஒன்றைத்தான் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன், ஒன்றை திறந்தா எனக்கு கழுத்தை வெட்டி போட்டுருவீங்க என்று அபூ ஹுரைரா சொன்னார். இந்த ஹதீஸுக்கு இமாம் இப்னு ஹஜர் ஃபத்ஹுல் பாரியில் விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார்கள், அபூ ஹுரைராவுடைய ஹதீஸ்களை தொகுத்து ஆராய்கின்ற போது என்ன அபூ ஹுரைரா சொல்லாமல் விட்ட ஹதீஸ்கள் என்னவென்றால், பின்னால் காலப்பிரிவில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னால் 4 கலீஃபாக்களுடைய காலத்துக்கு பின்னாலும் சில ஆட்சியாளர்கள் வருவார்கள். அவர்கள் முஸ்லிம் சமூகத்துடைய அழிவுக்கே காரணமாக இருக்கிறார்கள். அவர்களை பற்றி விவரங்களை சொன்னால் உங்களுக்கு தெரியும், அபூ ஹுரைரா உமையாக்குடைய காலப்பிரிவிலும் வாழ்ந்தவர்கள். சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஃபித்னாவுக்கு அது காரணமாக, பெரிய ஒரு குழப்பத்துக்கு காரணமாக. எனவே தான் நான் சொல்லவில்லை என்றுதான் அபூ ஹுரைரா சொல்கிறார்கள் என்று இப்னு ஹஜர் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணமாக ஒரு ஹதீஸையும் சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக அறிவித்ததாக புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹலாக்கு உம்மத்தி அலா ஐதி உகைலிமத்தின் பின் குரைஷ், என்னுடைய சமூகத்தின் அழிவு குறைஷி பரம்பரையில் வருகின்ற சில அட்பர்களின் கையில் தான் இருக்கிறது.
என்னுடைய சமூகத்தின் அழிவு குறைஷி பரம்பரையில் வருகின்ற சில அட்பர்களின் கையினால் தான் நடக்கும். அலா ஐதி உகைலிமத்தின் மின் குறைஷ் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா அறிவிப்பார்கள். அறிவித்து விட்டு சில போது சொல்வார்கள், அந்த அட்பர்கள் யார் என்று வேணுமென்றாலும் கூட எனக்கு காட்டித்தர முடியும், ஆனால் கழுத்து போயிடும், அது பெரிய ஒரு ஃபித்னாவுக்கு காரணமாக அமையும் என்று சொல்வார்கள். இதனைத்தான் அபூ ஹுரைரா அறிவிக்காது விட்டார்கள் என்று இப்னு ஹஜர் அந்த ஹதீஸ்க்கு விளக்கம் சொல்லும் போது சொல்வார்கள். எனவே எங்களுக்கு தெரியும், உமையாக்களுடைய பரம்பரையில் சில ஆட்சியாளர்கள் வந்தார்கள், உண்மையிலே மிகவும் மோசமானவர்கள். அதே போன்று அப்பாசியாக்குடைய காலப்பிரிவுகளும் சில ஆட்சியாளர்கள் வந்தார்கள், மிகவும் மோசமானவர்கள். அந்த ஆட்சியாளர் உண்மையில் குறைஷி பரம்பரையை சேர்ந்தவர்கள், உண்மையில் குறைஷி பரம்பரையை சேர்ந்தவர்கள். அந்த கருத்தை தான் இங்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இதுதான் உண்மையை தவிர வேறு எதுவும் ரகசியமான அறிவுகளை சொன்னார்கள் என்று சிலர் அதுக்கு விளக்கம் சொல்வது. அதுக்கு என்ன ஆதாரம்? அபூ ஹுரைரா சொல்லவே இல்லையே, நீங்க எப்படி ரகசியமான அறிவை சொன்னு சொல்ற? அல்லாஹ் பற்றி சில ரகசியமான உண்மைகளை சொன்னார் அபூ ஹுரைரா. அதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? அப்ப ஆதாரம் காட்டும். அபூ ஹுரைரா அறிவிக்கவே இல்லை, விட்டுட்டு போயிட்டார். எப்படி நீங்க சொல்ல முடியும்? இப்னு ஹஜர் விளக்கம் சொன்னார், அபூ ஹுரைரா அறிவிச்சு நான் ஏற்கனவே சொன்ன சில ஹதீஸ்களை சொல்லி சொன்னார். இந்த கருத்தை தான் அபூ ஹுரைரா இங்கு சொல்ல விரும்பினார்கள் என்று. இன்று எம்மிடம் உள்ளது உண்மையான குர்ஆன் அல்ல என ஷியாக்கள் கூறுவது குறித்து. ஷியாக்கள் இப்படி சொல்றது இல்லை. ஷியாக்கள் ஆக தீவிர குரூப் எப்படி சொல்லி கொண்டிருந்தார்கள், அவங்க இப்ப இல்லை. இப்ப இருக்கிற சிலரும் நாங்க அவங்கள முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்றது இல்லை. ஆனால் ஈரான்ல இருக்கிற ஷியாக்கள், இஸ்னா ஆஷரி ஷியாக்கள் அப்படி சொல்றது இல்லை. இப்படி பொய்யான பாயிண்ட்ஸ்களை அவங்களுக்கு கொடுத்துறாங்க. ஷியாக்கள் சொல்றாங்க இப்படி வேறொரு குர்ஆன் இருக்கிறேன்னு சொல்லி, ஷியாக்களுக்கு வேறொரு குர்ஆன் இருக்கு. அவங்கள்ட்ட எங்கள்கிட்ட இருக்கிற குர்ஆன் தான் அவங்கள்ட்ட கொண்டாந்து காட்டிடுவாங்க. இந்த பாருங்க, உங்கள்கிட்ட இருக்கிற குர்ஆன் தான் எங்கள்கிட்ட இருக்கு. அவங்கள்ட்ட மரணமிட்ட காரிகளை கூப்பிட்டா எங்கள்ட குர்ஆனே தான் ஓதுவாங்க. ஒரு பிழையான கருத்து அப்படி ஷியாக்கள்கிட்ட இப்படியான ஒரு கருத்து இல்லை. ஷியாக்கள்கிட்ட அதி தீவிர குரூப்புகள் ஒரு காலப்பிரிவில் இருந்தது. அவங்க இந்த கருத்தை சொன்னார்கள். ஆனா அதை அடுத்த ஷியாக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளல. தமது பெரியார்களையும் பாவங்கள் செய்யாத மாசூம்கள் என்று கருதுவது கொடுத்து அதை நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். அதான் சொன்னோம். அதாவது ஷியாக்கள் தங்களுடைய பெரியார்களை, தலைவர்களை, இமாம்களை பாவங்கள் செய்யாதவர்கள் என்று ஷியாக்கள் கருதுவார்கள். இதுதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற மிகவும் அடிப்படையான கடுமையான கருத்து வேறுபாடு. அதாவது ஏறத்தாழ இவங்களோட தரத்துக்கு, நபிமார்க்கிற தரத்துக்கு கொண்டு போனதான் அவங்க செய்த ஒரு பெரிய ஒரு சிக்கலாக போய்த்து. யூசுப் கர்லாவி சமீபத்தில் ஈரானுக்கு சென்று விட்டு வந்த வேளை ஷியா என்பது ஒரு மதுஹப் என்று மட்டும் கூறினார். நாம் ஷியா சமூகத்தோடு திருமண சம்பந்தம் வைக்கலாமா, அவர்களோடு ஜமாத்தாக தொடரலாமா? கர்லாவி ஷியா இந்த ஈரானுக்கு போனார். கர்லாவி மட்டுமல்ல, எத்தனையோ அறிஞர்கள் ஈரானுக்கு போனார். வந்துட்டு போயிட்டு வந்த நேரம் ஷியாவை ஒரு மதுஹப்னு சொன்னார்கள், ஸ்கூல் ஆஃப் தோட். நீங்க போட்டிக்கிறீங்க ஸ்கூல் ஆஃப் தோட்னு சொன்னா சரி, மதுஹப் பண்டா நினைச்சு கொள்ளவானா, நாங்க பின்பற்ற சட்ட பிரிவுன்னு சொல்லி சட்ட பிரிவால் அத இந்த யூசுப் கர்லாவியே அவரோட புத்தகத்தில் விளங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். தௌலா அரசு பற்றிய சில உண்மைகள் என்ற ஒரு புத்தகம் இருக்கு. அதுல ஷியாக்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பது பற்றி யூசுப் கர்லாவியே மிகவும் தெளிவாக விளக்கப்படி சொல்றோம். நீங்க கவனமாக நாங்கள் விலையும் கொள்ளணும். ஈரான் என்பது ஒரு சக்தி, ஒரு நாடு, ஒரு சக்தி. ஐநா ஈரானுக்கு பக்கத்தில் ஈஜிப்ட் இருந்து கொண்டு, ஈராக் இருந்து கொண்டு, லெபனான் இருந்து கொண்டு, ஏனைய நாடுகள் இருந்து கொண்டு ஈரானோடு மோதிக்கொள்வது நல்லது அல்ல. ஒரு நாளும் அது ஒரு அமெரிக்காவுக்கு லாபமாக அமையுமே தவிர ஒரு நாள் முஸ்லிம் சமூகத்துக்கு லாபமாக அமையாது. எனவே அந்த வகையில் தான் அங்கிருக்கும் போது அந்த உலகத்துடைய, அரபுலகத்துடைய இஸ்லாமிய அறிஞர்கள், அரபுலக தலைவர்கள் ஈரானோடு நல்லுறவை பேணுவதற்குத்தான் முயற்சி செய்வார்கள். இதன் பொருள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதல்ல. ஒரு நாளும் யூசுப் கர்லாவி ஒரு ஆளு சொன்ன அறிஞர், அவர் ஒரு நாளும் ஈரானுடைய இந்த இமாமியத் கோட்பாடு சரின்னு சொன்னது கிடையாது, பிழைன்னு சொல்லிதான் அவரும் சொல்லி இருக்கிறார், எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார்.
இதே போன்றுதான் ஏனைய இஸ்லாமியர்கள். யூசுப் கல்லாவிக்கு முந்தைய அபு ஜஹரா, நான் ஏற்கனவே சொன்னது அபு ஜஹரா, ஷல்து, இமாம் மஸ்ஊத் பன்னா நிறைய பேர் ஷியாக்களோட டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறார், பேசி இருக்கிறார். ஏன் பேசணும்? அடிச்சு கொள்றதுவா? கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்க ஒரு சக்தி. எங்கள்கிட்ட அப்படி ஷியாக்கள் இல்லை. ஆனால் ஈரான் ஷியாக்கள் ஒரு சக்தி. லெபனானில் இருக்கிற ஹசன் நசுல்லாவும் அவரை பின்பற்றி இருக்கிற ஷியாக்களும் ஒரு சக்தி. ஒரு நாளும் அவர்களோடு மோத முடியாது. நாங்கள் இங்கே கூட சிங்களவர்களோடு ஆயுதம் தூக்கின்னு மோதுவோமா? மோத மாட்டோம். ஏன்? அவர்களோட சக்தி. டிஸ்கஸ் பண்ணி தான் பிரச்சனையை தீர்க்க பார்ப்போம். அதுதான் ராஜதந்திரம், சும்மா மோதுவதல். எனவே அந்த வகையில் ஈரானோடு சவுதியோ அல்லது கட்டாரோ ஏனைய அரபு உலகமோ ஒரு நாளும் மோத போகாது. ஏன்? லாபம் யாருக்கு? அமெரிக்காவுக்கு தான் லாபம், சர்வதேச சக்திகளுக்கு தான் லாபம். ஈரானும் ஈராக்கும் நீண்ட காலமாக 10 வருஷத்துக்கு மேலாக யுத்தம் செய்தது. யாருக்கு லாபம்? அவனுக்கு தான் லாபம். 2 நாடுமே பலவீனப்பட்டு. எனவே அந்த வகையில் அப்படி டிஸ்கஸ் பண்ணுவதே தவறுன்னு சொல்வது உண்மையில் ராஜதந்திரம் தெரியாதவர்கள்ல கருத்தாக இருக்க முடியுமே தவிர அது ஒரு நாள் நடைமுறை சாத்தியமான ஒரு கருத்தல். எனவே யூசுப் கல்லாவையோ ஏனைய அறிஞர்களோ பேசியிருந்தால் அது அஹ்லு சுன்னாக்களுக்கும் ஷியாக்களுக்கும் இடையே இருக்கிற கருத்து வேறுபாட்டை இயன்ற அளவு குறைப்பதற்கான முயற்சி. உதாரணமாக யூசுப் கல்லாவை அடிக்கடி ஷியாக்களுக்கு சொல்ற ஒரு கருத்து, நீங்க சஹாபாக்களுக்கு ஏசுவதை மட்டும் நிறுத்தும், அப்ப எங்களுக்கு மிச்சம் நெருங்கி வரையிலும். எத்தனையோ முறை யூசுப் கல்லாவை சொல்லியிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, இன்னும் பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 2வது, ஷியா சமூகத்தோடு திருமண சம்பந்தம் செய்யலாமாண்டா செய்யக்கூடாது. உண்மையில் ஏன் செய்யக்கூடாது? எங்களுக்கு நல்லா விளங்கும். மிகவும் தூரமான சிந்தனை போக்கு கொண்டோம். ஒரு ஷியா போய் கல்யாணம் முடிச்சா, அதுவும் எங்கட பக்கத்தால் போகிற ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த சமூகத்தோடு சேர்ந்து போவதற்கு சாத்தியப்பாடு கூட. பிறக்கிற பிள்ளைகளும் கூட அப்படி பிறப்பதற்கான ஷியாவாக வளருவதற்கான சாத்தியம் கூட. ஆணாக இருந்தாலும் கூட விஷயம் தெரியாத ஆணாக இருந்தால் அப்படி போயிடு. நான் சொல்ல வரல செய்கிறது ஹராமன்னு சொல்லி பிறக்கிற பிள்ளைகள் ஹராமாக பிறந்துன்னு சொல்ல வரல, ஒரு காபிர கல்யாணம் முடிக்கிற மாதிரின்னு சொல்ல வரல. ஆனால் முடிக்காமல் இருக்கிறது தான் மிகச்சிறந்தது. ஏன்? எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காகவே. மௌலானா பரம்பரை என்று ஒன்று உள்ளதா? எமன் நாட்டிலிருந்து வரும் மௌலானாக்கள் ரசூலுல்லாவின் பரம்பரை. அல்லாஹு ஆலம். ரசூலுல்லாவோட பரம்பரை யாராவது சொன்னால் ஆதாரம் காட்ட சொல்லுவோம். நாங்கள் ஆதாரம் இல்லாட்டி விட்டுருவோம். சொல்கிற எல்லாரையும் இந்த நாங்கள் ரசூலுல்லாவோட பரம்பரை எப்படி நம்பலும் மௌலானான்ற சொல் நாங்களே பாவித்து சொல்றோம். இதை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த சொற்பிரயோகம் இருக்கல். ரசூலுல்லாவோட பரம்பரைக்கு மௌலானான்னு யாரும் சொல்றதில்லை. அது இடையில வந்த ஒரு சொல். பாகிஸ்தானில் எல்லாருக்கும் மௌலானான்னு சொல்லுவாங்க, சும்மா பொதுவாக பேச்சு வழக்காது. ஒரு பெரிய மனுஷனை காணும்போது மௌலானான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து ரசூலுல்லாவோட பரம்பரை என்றால். எனவே ரசூலுல்லாவுடைய பரம்பரை என்று சொல்லும் போது அதுக்கு ஆதாரபூர்வமாக அவர் காட்டுவோம். அப்போதான் நாங்கள் அவரை அப்படி ஒத்துக்கொள்ளலாம். ஈசா அலைஹிஸ் ஸலாம் எப்படி இவ்வளவு காலமும் வாழ்கிறார்கள்? அதை குர்ஆனே தெளிவாக சொல்லுது. அதான் நாங்கள் நம்புறோம். குர்ஆனே தெளிவாக சொல்லுதோ ஈசா அலைஹிஸ் ஸலாம் மரணிக்கவில்லை என்றே குர்ஆன் சொல்லுது, கொல்லப்படவில்லை. பல் ரஃபஅல்லாஹு இலைஹி, அல்லாஹு தஆலா மேலே தூக்கி கொண்டார் என்று மிக தெளிவாகவே குர்ஆன் சொல்லுது. போதாமைக்கு ஹதீஸ் சொல்லுதோ முத்தவாத்திரான ஹதீஸ். எந்த விதமான சந்தேகம், எப்படி குர்ஆனை பதிவு செய்ததுவோ அதே தரத்தில் உள்ள ஹதீஸ் சொல்கிறது ஈசா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் மறுமை நாள் நெருங்கும் போது இறங்குவாங்கன்னு சொல்லி, இன்னும் உயிர் வாழ்கிறான்னு சொல்லி. எனவே தான் நாங்கள் நம்புவோம். அப்படி சொன்னா நம்புவோம். அதாவது ஷியாக்குடைய கடைசி இமாம் 5 வயதில் மறைஞ்சிட்டாரு, திருப்பி வருவார். என்ன ஹதீஸ், என்ன குர்ஆன் வசனம் சொன்னா நம்புவோம். சும்மா சொல்றது எப்படி நாங்கள் நம்பலும்? சாதாரண பௌதீக விதிகளுக்கு மாறுபட்ட ஒரு நிகழ்வு நிகழ்ந்தால் அதுக்கு ஆதாரம் காட்டும் தெளிவா. இல்லாட்டி நாங்கள் சாதாரண பௌதீக விதியைத்தான் அவர் மீது பாவிப்போம். ஒரு மனுஷன் எவ்வளவு காலம் வாழுவார்? அதுதான் சாதாரண பௌதீக விதி. இந்த பௌதீக விதிக்கு அப்பால் பட்டு ஒரு அற்புதமாக
ஒரு மனுஷன் நீண்ட நெடுங்காலம் வாழ்றனாக இருந்தால் அப்ப ஆதாரம் சொல்லணும். அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், குர்ஆன்ல இப்படி வந்திருக்குது, ஹதீஸ்ல இப்படி வந்திருக்குன்னு சொல்லுவோம். அப்ப நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்றோம், குர்ஆன்ல வந்திருக்கு, ஹதீஸ்ல மிகவும் தெளிவாக வந்திருக்கு. எனவே தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம்.